Good morning, friends. இன்னைக்கு டோபாலஜியோட 1 மார்க் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 27 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு. 28லேருந்து பார்க்குறோம். ஸோ 28 கொஷின் பாருங்கள். ஸ்கிரிப்ட் ஆர் வித் யூஸ்வல் டோபாலஜி இஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெட்ரிசபிள் அண்ட் செகண்ட் கவுண்டபிள் நாட் மெட்ரிசபிள். Option C, neither second countable nor metrizable. Option D, metrizable but not second countable. So, the script or usual topology நாவே இது கண்டிப்பாக மெட்ரிசபிளாகவும் இருக்கும் as well as செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். இதில் மாதிரி டெஃபினிஷனில் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ 28க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செகண்டு 29. Let tau1 be the indiscrete topology and tau2 be the discrete topology on an arbitrary set X. Then, so tau1ன்றது indiscrete topology, tau2ன்றது discrete topology இருக்கு. அப்போ இந்த செட் X அப்படின்றது ஆப்ஷன் ஏ tau1 is weaker than tau2வா, tau1 is stronger than tau2வா, அல்லது tau1 equal to tau2வா, அல்லது tau1 tau2 ஆர் கம்பேரபிளா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இன்டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னா என்ன செட்டு வரும்? எம்டி செட்டும் அண்ட் ஓல் செட் எக்ஸும் வரும். டிஸ்கிரீட் டோபாலஜின்னா அவருடைய பவர் செட்டு. ஸோ கண்டிப்பாக பவர் செட்டு தான் என்ன இருக்கும், பெருசாக இருக்கும் போது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியுதும் என்னது, tau1 இஸ் கண்டைன் tau2. அப்போது ஆப்ஷன் ஏ தான் காட்டு. tau1 இஸ் வீக்கர் தென் tau2. tau1 இஸ் வீக்கர் தென் tau2 இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 30. The topological space in which all the subsets of the underlying the set X are open is called. ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லா செட்டும் ஓப்பனாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆல் தி சப்செட்ஸ் எக்ஸை பொறுத்தக்கூடிய எல்லா சப்செட்டும் ஓப்பனாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கிரீட் டோபாலஜின்னு பேர். ஸோ டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு 31. The set which is the intersection of closure A and closure X minus A is. ஸோ க்ளோசர் ஏவுக்கும் க்ளோசர் எக்ஸ் மைனஸ் ஏவுக்குடைய இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? நெய்பர்ஹுட் ஆஃப் ஏவா இருக்குமா, நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏவா இருக்குமா, அல்லது பவுண்ட்ரி ஆஃப் ஏவா இருக்குமா, அல்லது பவுண்ட்ரி ஆஃப் எக்ஸா இருக்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது கண்டிப்பாக க்ளோசர் ஆஃப் ஏ அண்ட் க்ளோசர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னா இதுக்கு பவுண்ட்ரியாக தான் இருக்கும். ஏன்னா அது க்ளோஸராக இருக்கும்போது இந்த எக்ஸ்ன்ற செட்டில் நம்ம ஏழு செட்டை மூவ் பண்ணும் போது அதனுடைய பவுண்ட்ரி வந்து ஏவுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பவுண்டரி ஆஃப் ஏ. ஸோ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது, அதாவது க்ளோசர் ஏவுக்கும் க்ளோசர் எக்ஸ் மைனஸ் ஏவுக்கும் நீங்கள் பொதுவாக நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஏன்னு அப்படி சொல்லுவோம், இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் ஏ க்ளோசர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஆஃப் ஏ, பவுண்டரி ஆஃப் ஏ. ஸோ அதோடைய பவுண்டரி வந்து ஏவிலே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 32. If closure A equal to X, then இது ஒரு டெஃபினிஷன். ஸோ க்ளோசர் ஏ அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் டென்ஸ் இன் எக்ஸ், அதாவது ஏ இஸ் டென்ஸ் இன் எக்ஸ்.
இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. A is closed in X, A is separable, A is dense in X, then X is dense in A. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is dense in X. ஸோ எக்ஸை பொறுத்து A வந்து டென்ஸாக இருக்கும். ஏன்னா க்ளோஸரோட டெஃபினேஷன் அதுதான். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 33. Consider the statement 1. R with the usual topology is a second countable. Statement 2. R is with semi-open interval is not a second countable. இதில் எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 is true, 2 is false. ஆப்ஷன் பி 1 is false, 2 is true. ஆப்ஷன் சி both are true. ஆப்ஷன் டி both are false. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஆர் யூஸ்வல் டோபாலஜியாக இருந்தால் நம்ம அப்படி பார்த்துருக்கோம். மெட்ரிசபிள் அண்ட் செகண்ட் கவுண்டபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூவாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த ஸ்கிரிப்ட் ஆர் வித் செமி ஓப்பன் இன்டர்வல் டோபாலஜி இஸ் நாட் ஏ செகண்ட் கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேபிட்டல் ஆரை பொறுத்த வரைக்கும் அது செமி ஓப்பனாக தானே ஃபுல்லாக இருந்தானே அது வந்து செகண்ட் கவுண்டபிளாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே நாட் செகண்ட் கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாட் இல்லைன்னா ட்ரூ, நாட் வருதுனால இது ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். The statement 1 is true, the statement 2 is false because the semi-open interval of the script or topology is a second countable. இது கொடுத்தது not second countable. ஸோ இது வந்து false statement. ஓகேவா? நெக்ஸ்ட் 34. Which of the following are not sufficient for the function to be homomorphism? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹோமோமார்பிசமாக இருக்கிறதுக்கான நாட் சஃபிஷியன்ட் பாருங்க, நாட் சஃபிஷியன்ட். ஸோ சஃபிஷியன்ட்னா தேவையான கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் சொல்லுவோம். ஸோ நாட் சஃபிஷியன்ட்னா எது தேவை இல்லாததாக இருக்குது இங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் F is continuous bisection and open. Second option F is continuous bisection. Third option inverse of F is open and F is bisection. Fourth option all of this. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாட் சஃபிஷியன்ட். ஸோ ஹோமோமார்பிசம் இருக்கணும்னு டெஃபினேஷன் தெரியும். F is continuous bisection, அது 1 and on 2 ஆக பைசெக்ஷனு. F is continuous and as well as ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இது சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். செகண்ட் F is continuous bisection மட்டும்தான் இருக்குது. இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. கண்டினியூஸ் பைசெக்ஷனாக இருந்தால் ஆக்சுவலி இது என்ன இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஸோ அந்த இல்லாதனால இதுதான் நாட் சஃபிஷியன்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் F is ஓப்பன் அண்ட் F is bisection. ஸோ இன்வர்ஸ் கண்டினியூஸ் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் F கண்டினியூஸ், F இன்வர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஸோ இதுவும் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். ஸோ இங்கே நாட் சஃபிஷியன்ட் பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் இங்கே நாட் சஃபிஷியன்ட் இருக்கு, ஹோமோமார்பிசத்துக்கு. ஸோ F is கண்டினியூஸ் பைசெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இன்வர்ஸ் இங்கே இல்லை, ஸோ ஓப்பனும் இல்லை. ஸோ அதனால் இதுதான் நாட் சஃபிஷியன்டான கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு ஹோமோமார்பிசத்துக்கு. ஆனால் இது மட்டும் தான் கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் 35. Which of the following is false? F is continuous if and only if inverse image of open set is open. Option B, composition of continuous function is continuous. Option C, projection map is continuous.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸாக தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ தேவையான போதுமான கட்டுப்பாடுனா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இப்போ தான் பார்த்தோம் போன கொஸ்டினில். த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் எஃப் டாட் ஜி சொல்லும் இல்லையா, எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் கண்டினியூஸ். அதனுடைய ப்ராடக்ட்டும் கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் மேப் இஸ் கண்டினியூஸ். ஸோ இதுவும் கண்டினியூஸ் தான். இங்கே கேட்ட கொஸ்டினும் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற 3மே கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 36. லெட் எக்ஸ் பி ஏ discrete space and G be a non-empty subset of X. Set of all accumulation points of G is. ஸோ எக்ஸ்ன்றது டிஸ்கிரீட் ஸ்பேஸாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்செட் ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆல் அக்குமுலேஷன் பாயிண்ட், அந்த ஜியை பொறுத்திருக்கக்கூடிய அக்குமுலேஷன் பாயிண்ட் என்னவா இருக்கும்? எக்ஸாக இருக்குமா, எம்டி செட்டாக இருக்குமா, இல்லை ஜின்ற செட்டாக இருக்குமா, இல்லை எக்ஸ் மைனஸ் ஜியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அக்குமுலேஷன் பாயிண்ட்னா ஒன்றும் கிடையாது. லிமிட் பாயிண்ட் தான் நம்ம அக்குமுலேஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா a discrete space has no accumulation point. ஸோ டிஸ்கிரீட் ஸ்பேஸாக இருந்துச்சுனாவே அதுக்கு என்ன கிடையாது? அக்குமுலேஷன் பாயிண்ட், அதாவது லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ என்ன செட்டு தான் வரும் அப்படின்னா எம்டி செட்டு தான் வரும். அதுக்கு 36க்கு எம்டி செட்டு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 37. The result arbitrary product of compact space is compact. The result arbitrary product of compact space is compact is known as. ஸோ இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ இது ஒரைசான் லெம்மாவா, எய்னி-போரல் தியரமா, டைகோப் தியரமா, பேயர் கேட்டகரி தியரமான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா டைகோப் தியரம் தான் அதுக்கு சரியான ஆன்சர். ஆர்பிட்டரி ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். They are known as, that is called Tychope theorem. ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது. நெக்ஸ்ட் 38. The topology generated by open interval and the set of real number is set of real number. ஸோ டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறது எதை பொறுத்துன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலை பொறுத்து. சொல்லி நம்ம பார்த்துருப்போம் டெஃபினேஷனில். ஓப்பன் இன்டர்வலை பொறுத்து ஒரு டோபாலஜி இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி டோபாலஜியாக இருக்கும்? டிஸ்கிரீட் டோபாலஜியாக இருக்குமா, ஸ்டாண்டர்ட் டோபாலஜியாக இருக்குமா, லோயர் லிமிட் டோபாலஜியாக இருக்குமா, ஆர்டர் டோபாலஜியாக இருக்குமா அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி மட்டும்தான் ஓப்பன் இன்டர்வலை வச்சு மேக் பண்ணதாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜியோட டெஃபினேஷனில் ஸோ கண்டெயின் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 39. The only convergent sequence in discrete space is those which are. ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை மட்டும் வச்சுருக்க டிஸ்கிரீட் ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. The only convergent sequence in discrete space is those which are. ஸோ இதை பொறுத்து எது இருக்கும்? ஸோ சீக்வன்ஸ் வந்து டிஸ்கிரீட் ஸ்பேஸில் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. கன்வர்ஜென்ட் மோர் தென் 1 பாயிண்ட், ஆல்டர்னேட்டிங் கன்வர்ஜென்ட், நெக்ஸ்ட் ஈவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல். ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரீட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மோர் தென் 1 பாயிண்ட்டாக இருக்காது. ஆல்டர்னேட்டிங்னா அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி மாதிரி போயிட்டுருக்குன்னா அந்த மாதிரி இருக்காது. ஈவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் தான் இது கரெக்டான ஆன்சர். ஈவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த சீக்வன்ஸுக்கு வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவல் போகும்போது அந்த வேல்யூ வந்து ஒரே மாதிரி ஃபிக்ஸடு கான்ஸ்டன்டாக போயிட்டுருக்கும். அதுக்கு பேர் தான் ஈவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட்.
அப்படி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் இந்த டிஸ்கிரீட் ஸ்பேஸில் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் 40. A space in which every finite set or closed is called. A space is a topological space. A topological space in which every finite set or closed is called. ஸோ ஃபைனைட் செட்டில் இருக்கக்கூடிய க்ளோஸ் செட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா 40வது டெஃபினிஷன். ஸோ கோஃபைனைட் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து எவ்ரி ஃபைனைட் செட் ஆர் க்ளோஸ்டு அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் கோஃபைனைட் ஸ்பேஸ்னு பேர். நெக்ஸ்ட் 41. Which of the following is true? A Hausdorff topology space X. Which of the following is true in a Hausdorff space of X? ஸோ Hausdorff space பொறுத்து இது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 41. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன், எவ்ரி சிங்கிள்டன் செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன், எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு, எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்டாப் இஸ் வரைக்கும் எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 42. A topological space that contains a countable dense subset is called. Countable dense subset is called. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். ஸோ இதோட டெஃபினிஷன் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் தட் கண்டைன்ஸ் கவுண்டபிள் டென்ஸ். ஸோ ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா செப்பரபிள். ஸோ நம்ம படித்தது ஆல்ரெடி. ரியல் அன்னைக்கு இது மாதிரி ஒரு வேர்டு இருக்கும் இங்கே இதுதான். நெக்ஸ்ட்டு 43. In a metrifiable topological space which is true. ஒரு மெட்ரிசிபிள் டோபாலஜியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று காம்பேக்ட்னஸ் இம்ப்ளைஸ் சீக்வன்சியல் காம்பாக்ட்னஸ் பட் நாட் வைஸ் வெரா. செகண்டு லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ் அண்ட் சீக்வன்சியல் காம்பாக்ட்னஸ் ஆர் ஈக்குவலன்ட் பட் நாட் நெசசரிலி காம்பாக்ட்னஸ். ஆப்ஷன் சி compactness, limit point compactness and sequentially compactness are equivalent. None of this. ஸோ ஒரு மெட்ரிசிபிள் டோபாலஜியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது காம்பாக்ட்னஸாக இருக்கணும், லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ் இருக்கணும் அண்டு சீக்வன்ஸ்லி காம்பாக்ட்னஸாக இருக்கணும். இது எல்லாமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ மெட்ரிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா காம்பாக்ட்னஸ், லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ் and sequential compactness are equivalent. ஸோ இது எல்லாமே ஈக்குவலண்டாக இருந்தால் தான் அதை நம்ம மெட்ரிசிபிள் டோபாலஜி ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 44. Let X be a space and A be a subset of X such that the interior of X minus A equal to X minus A, then A is. ஸோ டோபாலஜி ஸ்பேஸ் எக்ஸில் ஏ என்ற சப்செட் எடுத்தோம் அப்படின்னா அது இன்டீரியர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏவாக இருந்துச்சுன்னா தென் ஏவை என்னன்னு சொல்லலாம்? ஓப்பனா, க்ளோஸ்டா, நாட் ஓப்பனா, போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இது வந்து இன்டீரியரோட டெஃபினிஷன். இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் ஓப்பன், இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்னவா இருக்கும்? இஸ் ஓப்பன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் க்ளோஸ்டு. இன்டீரியர் ஆஃப் ஏ எல்லா லிமிட் பாயிண்ட் இதுக்குள்ளே இருந்தால் அது என்ன சொல்ல போகிறோம்? அதை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் ஏன்னா ஓப்பன். அப்போ ஏ வந்து ஓப்பன் ஆனால் எக்ஸ் மைனஸ் ஏ கண்டிப்பாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும் இல்லைங்களா?
ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், எக்ஸ்டீரியர் ஆஃப் எ செட் இஸ், எக்ஸ்டீரியர் ஆஃப் எ செட், ஒரு செட்டோட எக்ஸ்டீரியரை என்ன மாதிரி டெஃபைன் பண்ணுறாங்க, இது ஒரு டெஃபினிஷன். ஸோ எக்ஸ்டீரியர் அப்படின்னாவே த இன்டீரியர் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இன்டீரியர் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்டீரியர். ஓகேவா, ரெடி அதெல்லாம். எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு interior of x minus a. So exterior of a is equal to interior of x minus a. So our interior x minus a is complement. So interior of its complement. Next to 46. A function between topological space is called dash if the inverse image of every open set is open. So the result தான் இது உங்களோட தீரம் மாதிரி. A function between two topological space is called continuous. The inverse image of open set is open. அது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்டினியூஸாக இருந்தால் தான் அதோட இன்வெர்ஸ் இமேஜ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். நெக்ஸ்ட் 47. Which of the following is a compact space? Script R with standard topology. The closed interval 0,1 in R. The open interval 0,1 in R. Z with discrete topology. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், which of the following is compact. ஸோ காம்பேக்டோட டெஃபனிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ காம்பேக்ட் அப்படின்னா அதோட டெஃபனிஷன் என்ன வருது, எயின் போரல் தேரம் படிச்சிருப்பீங்க. A subset of R is compact if and only if it is closed and bounded இருக்கணும். It is closed and bounded. ஸோ ஏனி போரல் தேரத்துக்கு டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா, a subset of R, a subset of R is compact. Is compact if and only if it is closed and bounded. It is closed and bounded. ஸோ இதுதான் ஏனி போரலுடைய டெஃபினிஷன். ஸோ அந்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா எது இங்கே காம்பேக்ட் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 இன் ஆரில் இதுதான் காம்பேக்டாக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 48. The product of topology on x cross y is generated by. இதுவும் டெஃபினேஷன் தான். The product topology x cross y எதை பொறுத்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய்யா, த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் அண்ட் ஒய்யா, யூனியன் ஆஃப் செட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய், இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்மளுக்கு தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த டோபாலஜி அப்படின்னாவே ஓப்பன் செட் எக்ஸ் இன் ஒய் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டோபாலஜினா மேக்ஸிமம் ஓப்பன் செட் பாருங்கள். The Cartesian product of open set in x and y தான் இந்த product topology இருக்கு. Next 49. Which is not true. Which is not true அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 49. First countable space is always implies second countable. Option B. Second countable space is always first countable. Every subspace of a second countable space is second countable. A second countable space is always separable. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ, எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இதில் எது நாட் ட்ரூ, நல்லா பார்க்கணும். நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஒரு வேர்டில் மாற்றிடுவாங்க. ட்ரூன்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு தவறான பதில். ஏன் அப்படின்னா ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதான் கேட்டகரி ஆன்சர் இதுதான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்காங்க. செகண்ட் கவுண்டபிள் எல்லாமே ஃபஸ்ட் கவுண்டபிளாக இருக்க முடியும்.
every subspace of a second countable is second countable. So second countable is subset of second countable தான். செகண்ட் கவுண்டபிள் இஸ் ஆல்வேஸ் சப்பரபிள் தான். ஸோ இந்த 3 செட் பண்ணுறது பிசிடி கரெக்டு. எது தவறுனா ஆப்ஷன் ஏ தான் தவறான ஆப்ஷன். ஸோ என்னைக்குமே ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க முடியாது. ஆனால் செகண்ட் வந்து ஃபஸ்ட் கவுண்டர் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 50. A 1-to-1 continuous map of a compact space X onto a Hausdorff space Y is a 1-to-1 continuous map of a compact space X onto Hausdorff space Y அப்படி இருந்தால் ஆப்ஷன் ஏ ஓப்பன் மேப்பா, நாட் ஓப்பன் மேப்பா, நாட் ஹோமோமார்பிசமா, நன்னான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 50 பார்த்தீங்க அப்படின்னா a 1-to-1 continuous map of a compact space X onto a Hausdorff space இருந்தால் Y என்னவா இருக்கும்? Y என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஓப்பன் மேப், நாட் ஓப்பன் மேப், நாட் ஏ ஹோமோமார்பிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. A continuous bisection from a compact space onto a Hausdorff space is homomorphism அப்படின்றது. இங்கே என்ன இருக்குது? நாட் ஓப்பன், நாட் ஹோமோமார்பிசம், ஓப்பன் மேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் இருக்கு ஆன்சர். ஓகேவா? இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a continuous bisection from a compact space onto Hausdorff space is homomorphism அப்படின்றது தான். ஆனால் இங்கே நாட் ஹோமோமார்பிசம் இருக்குது, நாட் ஓப்பன் இருக்குது, ஓப்பன் இருக்குது. இது எதுவுமே ஆப்ஷனில் வராது. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 52. A subspace of a real line is connected if and only if it is. ஒரு சப்ஸ்பேஸ் ரியல் லைனில் கனெக்டடாக இருக்குன்னா என்ன போதுமான கண்டிஷன்? ஃபைனல் செட்டாக இருக்கணுமா, ஓப்பன் செட்டா, அண்ட் இன்டர்வலா, யூனியன் ஆஃப் டிசைன் இன்டர்வலான்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான், நம்ம ரியல் லைன்ஸ்லேயே இதை படிச்சிருக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம, அதாவது ஒரு செட்டு நம்ம கனெக்டட் அப்படி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்? இன்டர்வல் ஏதாவது கனெக்டடாக இருக்க முடியும். ஓகேவா? இன்டர்வல் அது க்ளோஸாக இருக்கலாம், இல்லை ஓப்பனாக இருக்கலாம். ஆனால் அது இன்டர்வலில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்? நம்ம கனெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இமேஜ் ஆஃப் ஏ காம்பேக்ட் டோபாலஜி ஸ்பேஸ் அண்டர் கண்டினியூஸ் மேப் இஸ். The image of a compact topological space under continuous map is, அதாவது டோபாலஜிக்கல் ஸ்பேஸில், அது காம்பேக்ட் டோபாலஜி ஸ்பேஸில் இமேஜ் வந்து கண்டினியூஸாக இருந்தால் அந்த மேப்புடைய கண்டிப்பாக என்ன இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு டெஃபினிஷன். நிறைய மாதிரி பார்த்தோம். காம்பேக்டை பற்றியும் கண்டினியூஸ் தான். 53. Let X be a uncountable discrete space, then which is true? Uncountable discrete space. Option A, X is second countable, X is Lindelof, X is separable, X is first countable but not second countable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா X is first countable but not second countable. ஸோ அன்கவுண்டபிள் டிஸ்கிரீட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் X வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருக்கும், செகண்ட் கவுண்டபிளாக இருக்க முடியாது அப்படின்ற கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 54. A topological space is Lindelof if ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் லின்லோபாக இருக்குன்னா என்ன கண்டிஷன்? எவ்ரி சீக்வன்ஸ் ஹேஸ் கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ், எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ கவுண்டபிள் சப் கவர், எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் ஏ கவுண்டபிள் லோக்கல் ஸ்பேஸ்,
the space is a second countable. இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் கவுண்டபிள் சப் கவர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 55, the components of a totally disconnected set X are always singleton, always open set, connected subset of X that are at most countable. The entire space X is itself. அதாவது the components of a totally disconnected set X. ஸோ டோட்டலி டிஸ்கனெக்ட் செட்டுடைய காம்போனன்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் சிங்கிள்டன் செட், அதாவது 1 பாயிண்ட் செட்டாக தான் இருக்கும். டோட்டலி டிஸ்கனெக்டட் அப்படின்னா இந்த செட்டு இந்த காம்போனன்ட் என்ன இருக்குன்னா சிங்கிள்டன் செட், ஆல்வேஸ் சிங்கிள்டன் செட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரி தொடர்ந்து டோபாலஜி 1 மார்க் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.